மட்டக்களப்பு நெல்லிக்காடு பகுதியில் கிணற்றுக்குள் இருந்து பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவமும் அதன் தொடர்ச்சியாக அந்த கிணற்றுக்குள் இருந்து சடலம் மீட்கப்பட்ட சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அந்த சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அது தவிர இவ்வாறு கைது செய்யப்பட்ட பிரதான குற்றவாளிகளான 3 சொந்தமான 2 முச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள்கள், கார் என்பன மீட்கப்பட்டிருக்கின்றது. சம்பவத்தின் போது இவர்கள் முச்சக்கர வண்டியில் அந்த பெண்ணை கடத்தி சென்று பின்னர் மயக்க மருந்து கொடுத்து அந்த பெண்ணின் குழந்தையை வயலிலே தூக்கி போட்டுவிட்டு அது தொடர்ச்சியாக பெண்ணின் நகைகளை கொள்ளையடித்து விட்டு அவர்களது வீட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதற்கு பிறகாக அங்கிருந்து காரில் தான் மயக்கமடைந்த பெண்ணை கொண்டு சென்று இவ்வாறு நெல்லிக்காடு பகுதியில் இருக்கின்ற கிணற்றுக்குள் போட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் கற்றுக்கொள்வதற்கு இருக்கின்றது. அதிலும் பெண்கள் கற்றுக்கொள்வதற்கு இதிலே ஒரு விடயம் இருக்கின்றது. எனவே அனைவரும் இதனை பாருங்கள். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கடந்த வியாழக்கிழமை வவுனதீவிலே சுமார் 3 வயது மதிக்கத்தக்க கை குழந்தையுடன் பேருந்து தரிப்பிடத்திலே பேருந்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் முச்சக்கர வண்டியில் ஒரு ஆணும் பெண்ணும் அந்த வழியால் சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த பெண்ணிடம் கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் எங்கே செல்ல போகின்றீர்கள் என்று. அந்த பெண் குறிப்பிட்டிருக்கின்றார், நான் மட்டக்களப்பு நகருக்கு செல்ல போகின்றேன் என்று. அங்குதான் நாங்களும் செல்ல இருக்கின்றோம், நீங்கள் குறைந்த கட்டணத்தை தந்தால் போதும், எங்களுடன் வாருங்கள் என்று கைக்குழந்தையுடன் நின்ற அந்த பெண்ணை அழைத்திருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக கைக்குழந்தையும் அந்த பெண்ணும் அதை தவிர அந்த முச்சக்கர வண்டியில் ஏற்கனவே வந்த ஒரு ஆணும் பெண்ணும் அந்த முச்சக்கர வண்டியிலே வவுனதீவில் இருந்து மட்டக்களப்புக்கு பயணித்திருக்கிறார்கள். இவ்வாறு அந்த முச்சக்கர வண்டியில் பயணிக்கின்ற போது அந்த பெண் கேட்டிருக்கின்றார், அதாவது முச்சக்கர வண்டியில் ஏற்கனவே வந்த பெண் கேட்டிருக்கின்றார் கைக்குழந்தையுடன் வந்த அந்த பெண்ணிடம், நீங்கள் எங்கே போகின்றீர்கள், என்ன விடயமாக போகின்றீர்கள் என்று. அப்போது கைக்குழந்தையுடன் சென்ற அந்த பெண் குறிப்பிட்டிருக்கின்றார், அதாவது அந்த கைக்குழந்தையுடன் சென்ற பெண் தான் நெல்லிக்காடு பகுதியில் கிணற்றுக்குள்ளிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட இளம் தாய். இந்த நிலையில் அந்த பெண்ணிடம் கேட்கின்ற போது, நான் மட்டக்களப்புக்கு போகின்றேன், எனது பிள்ளையின் நகை அடகு வைத்தனால் அதை எடுக்க போகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்களும் மட்டக்களப்பு நகருக்கு சென்று விட்டு மீண்டும் திரும்பி இங்குதான் வருவோம், குறைந்த கட்டணத்தில் நீங்கள் மீண்டும் வரலாம் என்று அப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகாக மட்டக்களப்பு நகருக்கு சென்று விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த முச்சக்கர வண்டியில் ஏற்கனவே சென்ற பெண்ணும் இந்த பெண் நகை அடகு எடுக்க போகின்ற போது அந்த பெண்ணுடன் சென்று பிறகு திரும்பி இருக்கின்றார். பிறகு முச்சக்கர வண்டியில் 3 அந்த குழந்தையும் பயணித்திருக்கிறார்கள். இவ்வாறு பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த பெண்ணுக்கு மற்றொரு பெண் ஜூஸ் கொடுத்திருக்கின்றார் குடிப்பதற்காக. அந்த ஜூஸை குடித்ததும் அந்த பெண் மயக்கம் அடைந்து விட்டார். அதுக்கு பிறகாக அந்த பெண்ணின் கைக்குழந்தையை கொத்தியாப்புளை பகுதியில் இருக்கின்ற வயல்வெளியில் வீசிவிட்டு இந்த பெண்ணிடம் இருந்த தாலிக்கொடி உள்ளிட்ட நகைகளை அந்த பெண் அபகரித்ததோடு அதன் தொடர்ச்சியாக அந்த பெண்ணும் அந்த முச்சக்கர வண்டியில் வந்த ஆணும் கணவன் மனைவி என்று விசாரணைகளுக்கு பின்னர் தெரிய வந்தது. இந்த நிலையில் இவ்வாறு கணவனும் மனைவியும் அந்த பெண்ணை மயக்க நிலையிலே கொண்டு சென்றிருக்கின்றார்கள். காஞ்சிரங்குடா பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள், அதாவது அவர்களது வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு வீட்டுக்கு சென்ற போது முச்சக்கர வண்டியில் கணவனும் மனைவியும் பயணித்த நிலையில் மயக்கமடைந்த அந்த பெண்ணும் முச்சக்கர வண்டியிலே இருக்கின்றார். நகைகளை எடுத்துக்கொண்டு அந்த பெண் வீட்டில் இறங்கிவிட்டார். அதுக்கு பிறகு அந்த பெண்ணின் கணவன், அதாவது முச்சக்கர வண்டியை ஏற்கனவே செலுத்தி சென்ற அந்த கணவன் தனது தம்பியை அழைத்து காரிலே மயக்கமடைந்த நிலையில் அந்த பெண்ணை ஏற்றி கொண்டு நெல்லிக்காடு பகுதிக்கு கொண்டு சென்று வயல்வெளியிலே இருக்கின்ற பாலடைந்த கிணற்றுக்குள் அந்த பெண்ணை போட்டு விடுகின்றார். அதாவது இந்த சம்பவம் வியாழக்கிழமை நடக்கின்றது. அதுக்கு பிறகாக வெள்ளிக்கிழமை அந்த பகுதியிலே பட்டியில் இருக்கின்ற மாட்டில் பால் கறப்பதற்காக சிலர் சென்ற போது அந்த கிணற்றுக்குள் இருந்து பெண்ணின் அணுங்கல் சத்தம் கேட்ட நிலையிலே எட்டி பார்த்திருக்கிறார்கள். அப்போது கழுத்தளவு தண்ணீருக்குள் ஒரு பெண் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. போலீசார் அங்கு சென்று உயிருடன் இருந்த அந்த பெண்ணை மீட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகாக அந்த கிணற்றுக்குள் சடலம் ஒன்றும் இருந்தது, அந்த சடலத்தையும் மீட்டிருந்தார்கள். இது அனைவரும் அந்த செய்தியாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக 24 மணித்தியாலங்களுக்குள் இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட 3 போலீசார் கைது செய்திருந்தார்கள். அதாவது அந்த பெண்ணின் கணவன், கணவன் தம்பி என்று 3 போலீசார் கைது செய்திருந்தார்கள். அதைத்தாண்டி சடலமாக மீட்கப்பட்ட பெண் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் காணாமல் போனதாக கூறப்பட்ட பெண் என்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் இந்த 3 கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருந்த நிலையிலே இவர்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட குற்றச்செயல்களுடன் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணையும் இவர்கள்தான் நகைக்காக இவ்வாறு செய்து கிணற்றுக்குள் போட்டிருக்கிறார்கள். அதனை தாண்டி 2வதாக போட்டவன் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார், கைக்குழந்தையும் மீட்கப்பட்டு விட்டது.
அதை தாண்டி இவர்கள் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களுடன் ஈடுபட்டிருப்பதாக விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது. அதை தவிர அவர்கள் வைத்திருந்த 2 முச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள்கள், கார் என்பனவும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காரை இவர்கள் கொள்ளையடித்த நகைகளை அடகு வைத்தும் விற்றும் வாங்கியதாக கூறப்படுகிறது. இவ்வாறு அவர்கள் ஒரு நகைக்கடையில் தான் இந்த நகைகளை கொண்டு அடகு வைத்திருக்கிறார்கள், விற்றிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நகைக்கடை உரிமையாளர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது 5 பேர் இந்த சம்பவத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுதான் நடந்த சம்பவமாக இருக்கிறது. இதனை தாண்டி பல மேலதிகமான தகவல் இருக்கிறது. அனைத்தையுமே நீங்கள் பல்வேறு ஊடகங்களிலே அறிந்திருப்பீர்கள். நான் சுருக்கமாக இந்த விடயத்தை குறிப்பிட்டேன். இதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்ன இருக்குன்னு சொன்னால், முதலாவது, இவ்வாறு சந்தேகத்துக்கிடமான முறையில் யாரும் உங்களை அழைத்தால் அவர்களுடன் பயணிக்காதீர்கள். குறைந்த கட்டணம் என்று சொன்னால் 1க்கு 2 முறை யோசியுங்கள். அதை தவிர யாரிடமும் உங்களுடைய தகவலை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களாக இருக்கலாம், அல்லது எங்கு செல்லுகின்றோம் எங்கு வருகின்றோம் என்கின்ற தகவலை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். யாரென்றே தெரியாதவர்கள் ஏதாவது தந்தால் வாங்கி குடிக்காதீர்கள். இவ்வாறெல்லாம் செய்வதால் தான் அந்த பெண் இன்று கிணற்றுக்குள்ளே உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டிருந்தார். அதே மாதிரிதான் செல்லமாக மீட்கப்பட்ட பெண்ணுக்கும் நடந்திருக்கும். இவ்வாறு பல சம்பவங்கள் நம்ம சமூகத்தில் இடம்பெறுகின்றது. பல்வேறுபட்ட செய்திகளை பார்க்கிறீர்கள். அது தொடர்பாக விழிப்பாக இருங்கள். மற்றொரு விடயம், முக்கியமாக பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், அந்த பெண்ணை இவ்வாறு வியாழக்கிழமை கடத்தி தொடர்ச்சியாக கிணற்றுக்குள்ளே கொண்டு போட்டு விட்டார்கள். வெள்ளிக்கிழமை தான் அந்த பெண் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். பல மணித்தியாலங்கள் கிணற்றுக்குள்ளே களத்தளவு தண்ணீருக்குள் சடலத்துடன் அந்த பெண் இருந்திருக்கிறார். ஒரு ஆணாக இருந்தால் கூட அச்சத்தில் உயிர் போயிருக்கும். ஆனால் அந்த பெண் தன்னம்பிக்கையாக உயிரை பிடித்துக் கொண்டு எப்படியாவது நான் உயிருடன் வெளியிலே போய்விட வேண்டும், எனது குழந்தைக்கு என்ன நடந்தது என்கின்ற ஏக்கமும் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கும். தனது உயிரை பிடித்துக் கொண்டு அதற்குள் இருந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் மீட்கப்பட்டிருக்கிறார். எனவே இவ்வாறு ஒரு தன்னம்பிக்கை எந்த பெண்ணுக்கு இன்று வரும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்று உண்மையிலே நாங்கள் சாதனை பெண்கள் என்று யாரை சொல்லுகின்றோம் என்றால், காலையிலிருந்து மாலை வரை தாங்கள் செய்கின்ற வேலைகளை டிக்டாக்கிலே ஒரு 5 நிமிட தொகுப்பாக தொகுத்து போட்டு அதற்கு லைக்கையும் பெற்று போலவசையும் பெற்றால் சாதனை பெண்கள் என்று சொல்லுகின்றோம். அதே போல நாங்கள் ஒரு பொருளை வாங்கி பாவித்து பார்த்து நல்ல பொருள் என்று சொல்வது போல மக்களுக்கு விளம்பரத்து திணிக்கின்றவர்கள் இன்று சாதனை பெண்களாக இருக்கின்றார்கள். அதை தவிர சமூக வலைத்தளங்களில் முக்கியமாக டிக்டாக்கில் பல கேவலங்களை செய்பவர்களை சாதனை பெண்களாகவும் சிங்க பெண்களாகவும் சொல்லுகின்றோம். அதை தவிர தொலைக்காட்சிகளில் அழைத்து நேர்காணலும் எடுக்கின்றார்கள். ஆனால் உண்மையான சிங்க பெண்கள் யார் என்று கேட்டால், இந்த பெண் போல தன்னம்பிக்கையாக இருந்த பெண், அதை தாண்டி படித்து இன்று உயர பதவிகளில் இருக்கின்ற பெண், விளையாட்டில் சிறந்து விளங்கி இருக்கின்ற பெண்கள், அதனை தாண்டி கலையில் உயர்ந்து நிற்கின்ற பெண்கள், இவ்வாறானவர்களை சொல்லலாம். அதை தவிர தன்னிச்சையாக முயற்சி செய்த ஒரு வியாபாரத்தில் முன்னுக்கு வந்த பெண் தொழிலதிபர்கள், இவர்களை சாதனை பெண்கள் சிங்க பெண்கள் என்று சொல்லலாம். அதே போல இந்த பெண்ணையும் சிங்கப்பெண் சாதனை பெண் என்று சொல்லலாம். அதை மாற்றி கருத்தில்லை. காரணம், அந்த அளவு தன்னம்பிக்கையாக அந்த பெண் செயற்பட்டிருக்கின்றார். எனவே இது பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் உங்கள் தன்னம்பிக்கையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையிலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த பெண்ணிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.